வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை மருத்துவமனையில சேர்த்திருந்தாங்களாம். அவருக்கு தன்னம்பிக்கை ரொம்ப கம்மியாம். இந்த நோயிலேருந்து அவரு விடுபட மாட்டோம் அப்படின்னு அவரே கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாராம். மருந்துகள்லாம் நம்பிக்கையே இல்லாம சாப்பிட்டுட்டு இருப்பாருங்களாம். அவருக்கு ஒரு செவிலியர் உதவிக்கு சேர்த்தாங்களாம் மருத்துவமனையில. அந்த செவிலியர் ரொம்ப தன்னம்பிக்கையுடையவங்களாம். இவருக்கு எவ்வளோ அறிவுரை சொன்னாங்களாம். இந்த மாதிரி உங்களுடைய நம்பிக்கையை இழக்காதீங்க. மருந்து எடுத்துக்கிறப்போ நம்பிக்கையா எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுடைய நோய் குணமாகும்னு எப்பவுமே அவருக்கு ஏதாவது ஒரு வகையில நம்பிக்கை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதநேயமா அவங்களுக்கு நல்ல மனசுங்களாம். இவர் சேர்க்கப்பட்டிருந்த அறைக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம். அது இலையுதிர் காலமா. அந்த மாதிரி நேரத்துல இலைகள்லாம் அந்த மரத்துல விழுந்துகிட்டே இருந்துச்சுங்களாம். ஒவ்வொரு நாளும் அந்த இலைகள் விழற நேரத்துல இவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுமா. கடைசி இலை இந்த மரத்துல விழும்போது நம்ம உயிரோட இருக்க மாட்டோம்னு இவருக்கு ஒரு எண்ணமா. இதை அந்த செவிலியர்கிட்ட ஒரு நாள் சொன்னாருங்களாம். அந்த அம்மாவும் இப்படியெல்லாம் நினைக்காதீங்க, இது உங்களுடைய மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இவர் அதை கேட்கலையா. இவர் தினம் அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாருங்களாம். அந்த மரத்துல இருந்து இலைகள் விழும்போது ரொம்ப ரொம்ப சோர்வாயிடுவாருங்களாம். நாட்கள் போக போக மரத்துல ஒரே ஒரு இலை தான் மிஞ்சுதுங்களாம். அதுவும் அடுத்த நாள் விழுந்துரும்னு இவருக்கு ஒரு எண்ணம்ங்களாம். அப்போ ரொம்ப சோகத்துல இருந்தாருங்களாம். மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டோன்னா, அடுத்த நாள் இந்த இலை விழுந்தப்புறம் தன்னுடைய உயிரும் போயிடும்னு நினைச்சுக்கிட்டாருங்களாம். அப்போ அடுத்த நாள் எழுந்துக்கிற நேரத்துல அந்த மரத்துல இருக்கிற இலை விழவே இல்லையா, அப்படியே இருந்துச்சான். அவருக்குள்ளார ஒரு புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை எல்லாமே வந்துச்சான். நம்ம கட்டாயம் இந்த நோயில இருந்து வெளியே வந்துருவோம், நம்ம உயிர் பிழைச்சிப்போம், ஏன்னா மரத்துல இருக்கிற கடைசி இலை விழல அப்படின்னு அவரே நினைச்சுக்கிட்டு மாத்திரைகளை தினம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாராம். அந்த மரத்தோட இலை விழுதான்னு பார்த்துக்கிட்டே கடைசி வரைக்கும் அந்த மரத்தோட இலை விழவே இல்லைங்களாம். அவரும் நோயிலேருந்து குணமாகி வீடு போகும்போது அந்த செவிலியர் அவர்கிட்ட பேசினாருங்களாம். வாங்க, உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த மரத்தோட கிளைக்கு கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்த இலையை பாருங்கன்னு சொன்னாருங்களாம். அது மரத்தோட இலையே கிடையாதான், ஒரு துணியில் இலை மாதிரி வர்ணம் பூசி அப்படியே தத்ரூபமாக ஒட்டி வச்சுருந்தாங்களாம் அந்த மரத்தோட கிளையில். இப்படிதாங்க நிறைய பேர் மூட நம்பிக்கைகளை வளர்த்துக்கிட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறாங்க. அவங்க தன் மேலே நம்பிக்கை வச்சாங்கன்னா அவங்களோட வழி ரொம்ப பிரகாசமா இருக்கும், அவங்களோட வாழ்க்கையும் நலமா இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.